ஹாய். ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து நேத்து நைட்லேருந்து வந்து நாங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு 2 ஹார்ஸ் ஒரு 3 ஹார்ஸ் தான் தூங்கியிருப்போம்னு நெனைக்கிறேன். ஏன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்துட்டு நெறைய பார்க்கணுன்றதுக்காக அ ரொம்ப முழிச்சிருந்து பார்த்தோம். பட் சிலதெல்லாம் அப்படி கூட மிஸ் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் சொல்றேன். ஏன்னா நேத்து நைட்டு பூராவுமே நெறைய பேசிட்டு இருந்தாங்க. அதுல மெயினா வந்து திவாகர் அவங்களோட பிரச்சனை. திவாகருக்கும், பிரஜனுக்கும் வந்த ஒரு ப்ராப்ளம். எனக்கு தெரிஞ்சு இந்த வைல்ட் கார்ட்ஸ் சாரி வைல்ட் கார்ட்ஸ் இல்ல. இந்த கெஸ்ட்டா வந்து என்டர் ஆனவங்க வந்து, எதுக்கு வந்தாங்க அப்படின்றதே மறந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்கன்றது மட்டும் தான் இருக்கு. அதுலயும் பிரியங்கா வந்து எப்படிலாம் வந்து பாருக்கு சப்போர்ட் பண்ணலாம்? எப்படிலாம் வந்து திவ்யாவ டீகிரேட் பண்ணலாம்? எப்படிலாம் வந்துட்டு என்ன நெனைக்கிறாங்கன்னே தெரியல. திவாகர் கிட்ட உங்களுக்கு எக்கச்சக்கமா ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சர்க்காஸ்டிக்கா சொன்னாங்கன்னு பார்த்தா, சர்க்காஸ்டிக்கா சொல்லலன்றாங்க. அப்புறமா வந்து அவரு அத வச்சுக்கிட்டு உஷார் அப்படியே தூக்கி, 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 தூக்கி மேல வந்து ஃபைனல்ஸ் கொண்டு வந்துருவாங்க போல இருக்கு. அவர வந்து ரொம்ப ஒரே அவரு தான் காமிக்கிறாங்களே. ஒரே அவரு பின்னாடியே இவங்களும் நெறைய சுத்திட்டு. துஷார், துஷார்ன்னு பேசுறாங்க. அது ஆ. வந்து எப்படின்னா, அவங்களுக்கு அந்த மாரி ஒரு ஆளு வேணும். ம். ஸோ அவர ஒண்ணு அவர டாப் 5ல கொண்டு வரணும். ஃபைனலிஸ்ட்டாலாம் ஆக முடியாது. டாப் 5ல கொண்டு வரணும். வெளியில போக்கூடாது. அதனால திருப்பி, திருப்பி, திருப்பி அரோரா டாப் ஐஸ்வர்யா 5 தான் ஃபைனலிஸ்ட். டாப் 10 ஃபைனலிஸ்ட் மீன்ஸ் அவர வந்து வின்னர் ஆக்க முடியாது. அந்த ம். இதுல சொல்றேன். ம். ஃபைனலிஸ்ட் ஓகே. அதுதான் அந்த ஃபைனலிஸ்ட்ல ஒருத்தரா வரணும்ன்றாங்க நெனைக்கிறாங்க. ஓகேவா? அதுதான் ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக வந்தா பிரியங்காவ அனுப்பிச்சிருக்குது சேனலு. மத்த வேற யாராவது வெளில இருந்து வந்திருந்தா அது நெறைய விஷயங்கள் மாறலாம். அவங்க அவங்களோட வந்து கண்ட்ரோல்ல கொண்டு போணுங்கிறதுக்காக பிரியங்கா உள்ள வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து பிரியங்கா வரதுக்கு வியானாவ ரெடியா வந்து இல்ல. பெருசாக்கணும்னு பார்க்குறாங்க. துஷார பெருசாக்கணும்னு பார்க்குறாங்க. அவங்க பண்றது எல்லாமே கம்ருதீன். ஒரு மாரி இருக்கு. கம்ருதீன கம்ருதீன். வந்து அதாவது அவங்களோட என்ன சொல்றது? இவங்கலாம் வந்து அவங்களோட சேனலுக்கு தேவ. ஓகேங்களா? அந்த மாரி ஒரு சில பேர நெக்ஸ்ட் வச்சுக்கிறாங்க. ஹீரோயின்ஸா வந்து சேனல் வந்து ஆமா. கன்சிடர் பண்ற ஆட்கள். ரொம்ப ப்ளீசிங்கா இருக்காங்க பார்க்கறதுக்குன்னு இருக்கவங்க எல்லாரையுமே ரொம்ப வந்து புரொடெக்ட் பண்ற மாரி ஃபீல் ஆகுது. அதுவும் துஷாருக்கெல்லாம் வந்து இப்போ ரீசென்ட்டா போடுற எடிட்ஸும் சரி, அங்க ஒரு சேனல் அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறதும் சரி, என்னன்னே புரியல. அவரு பாதி விஷயம் லூஸ் மாரி தான் ஒளர்றாரு. இருந்தாலும் என்ன அருமையா பேசுது குழந்தை அப்படின்னு வந்துட்டு அதுக்கு வேற போயிட்டு ரம்யாவ இருக்கு. வந்துட்டு வேணும்னே வந்து ரிசப்ஷனிஸ்ட் ரோல்ல உட்கார வச்சுட்டு, அந்த இடத்த ஆ விட்டு எழுந்துக்கவே நம்ம அத கூடாதுன்றாங்க. சொல்லிடலாம். ஆ. அதுக்கு இல்ல முன்னாடி எனக்கு அந்த நேத்து என்னென்னலாம் நைட்டு. அவங்க தப்பு தப்பா இருக்கிறதுன்றத நம்ம ஆ தனியா சொல்லுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நேத்து நைட் நடந்த இஷ்யூ சொல்லிடலாம். இந்த இவங்கள தான் பிரியங்கா தான் வந்துட்டு வாட்டர்மெலன் கிட்ட நீங்க வந்து ரொம்ப அ எல்லாரும் வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க உங்க மேல. யூ ஆர் வெரி லவ்ட் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ எல்லாருக்கும் வெளில புடிக்குதாம்ப்பா. இங்க வந்து இங்க இருந்து அவர் எப்படி சொன்னார்ன்னா, சில பைத்தியக்காரங்களுக்கெல்லாம் வந்துட்டு அது புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாரு. இப்போ அவர் பைத்தியக்காரங்க அப்படின்னு மீன் பண்றது, ஒண்ணு உள்ள வந்த வைல்ட் கார்ட்ஸா இருக்கணும். இல்ல உங்க கூடயே இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸா இருக்கணும். இல்லன்னா வந்து வெளியில இருக்கிற மக்களா இருக்கணும். இது 3 சான்ஸ் தானே இருக்கு. ஆ ம். ஆனா வேற இதுவே யாரு? இல்லாத வேற உலகத்துல இருக்கவங்கள அவரு சொன்னாரு. ஆ அப்படின்னு வியானா அப்ரூவ் பண்றாங்க. வியானா அடிக்கிறாங்க பாரு சொம்பு. ஒவ்வொரு இடத்துல "அண்ணா நீ வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கல்ல. நான் உன் கூட சண்டை போட்டா வெளியில இல்ல இத நீங்க ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க." எல்லாருமே இத கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுங்க. எல்லாரும் வியானா, 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 வியானா. வெரி குட் வியானா சூப்பர். ஆனா வந்து வியானா வந்து கொஞ்ச நாளா, அதாவது வந்து ஒரு 2, 3 வீக்ஸா தான் வந்து திவாகர் கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. ம். அதுக்கு முன்னாடி திவாகர கேவலமா பேசின ஆட்கள்ல இருந்தவங்களே வியானா தான். ஆமா. அந்த சூப்பர் டீலக்ஸ்ல இருக்க வரைக்கும். ஆனா இந்த இடத்திலேயே நான் சொல்றேன். வியானா வந்து இந்த பிரச்சனைய பெருசாக்குறதோ, பிரஜன் வந்து தேவையில்லாம இந்த விஷயத்த பெருசாக்குனாரு. ஆமா. இந்த விஷயத்த வந்து ஒரே ஒரு பதிவு பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஒண்ணு நீங்க எங்கள சொல்லியிருக்கீங்க. இல்லன்னா நீங்க மக்கள சொல்றீங்க. உங்க லட்சணம் இதுலயே தெரியுதுன்னு சொல்லிட்டு விட்டு விட்டு போயிருக்கலாம். போயிருக்கணும். தேவையில்லாம பேசி, அதுல எனக்கு திவ்யா அது கணேஷ் பண்ணதும் புடிக்கல. என்னன்னா, இத வெளியில போய் அட்டென்ஷன்க்கு கொண்டு வரதுக்காக அவங்க பண்றாங்க. அது மூலியமா அவருக்கு தேவையில்லாம நேம் அந்த வருது. ஆளுகிட்ட அட்டென்ஷன குடுக்குறாங்க. இன்னும் அது மட்டும் இல்லாம, திவ்யா இத போயிட்டு வெளியில போய் பேசலாம், வெளியில போய் பேசலாம். இது எதுக்கு பெருசாக்கணும் இத? அவங்க இது சண்டை போட்டுறாங்க 2 அதனால பேரும். வெளியில அவங்க போலான்னு என்ன சொன்னாங்க. சொன்னாங்க, உள்ள கூப்ட்டு அவங்க அத கேட்கறாங்க. அங்கேயே கம்முனு இருங்க. போதும்ன்னு சால்வ் பண்ணணும். அவங்க 2 பேருமே அடங்க மாட்றாங்க. இவரும் வாய பேசிக்கிட்டே தான் இருக்காரு. உள்ள கூப்பிட்டு வச்சு என்ன அங்க நடக்குது? சண்டையா எனக்கு அந்த நடக்குதுன்னா, விதத்துல எனக்கு மேனேஜர் என்ன பார்வதி இன்னைக்கு சொல்லுவாங்க? பண்ணது ரொம்ப புடிச்சிருந்தது. இல்ல நைட்டு. மேனேஜரா என்ன சொல்லுவாங்க? உங்க இஷ்யூவ வெளியில வச்சுக்கோங்க. ஹோட்டலுக்குள்ள வேண்டாம். இத தானே சொல்லுவாங்க. அததான் அவங்க வெளியில போய் பேசிக்கோங்க. இங்க வெளியில போய் பேசாதீங்க. இவங்க கத்திக்கினே இருந்தாங்க திவ்யா. தேவையே இல்லன்றேன். இது அப்படி ஒரு இஷ்யூவே இல்ல. அவங்க வந்து அதுக்கப்புறம் உள்ள வந்து உட்காந்துட்டாங்க அவங்க. உட்கார்ந்துட்டாங்க. பட் அப்ப அந்த விஷயத்த வந்து பார்வதி அதுக்கே அப்படியே சுபிக்ஷா கூட்டிட்டு வந்து இல்ல பார்வதி தல ஒரு பக்கமா பேசுறாங்க. வியானா தல ஒரு சைடா பேசுறாங்க. ஒருதலை பட்சம், ஒருதலை துஷார் பட்சம். ஒரு தலபட்சம் 3 பேர் இப்ப 3 பேரும் இறங்கிட்டாங்க. சுபிக்ஷா வந்து செம்ம கன்னிங் கேமா ஆடுறாங்க. ஆமா. ஓகேவா? அவங்க பயங்கர கன்னிங்கா எல்லாத்துலயும் அந்த இருக்காங்க. ஜூஸ் டாஸ்க் அப்பவே இந்த மாரிலாம் தான் ஆமா. பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டாஸ்க்லயும் பாத்தீங்கன்னா, கூப்பிட்டு வச்சு ஸ்டார் குடுக்குறாங்க. அல்ல ஓகேவா? அல்ல நம்ம வருவோம் அதுக்கு. ஓகே. சரி சொல்லு. சோ இல்ல அவங்கள பத்தி நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும்ல. இல்ல நான் இந்த இஷ்யூ என்ன நடந்துச்சுன்றத சரி சொல்லு, சொல்லிடுறேன். சொல்லு, சொல்லு. பார்வதி திவாகர உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. இதுக்கு நெறைய பேருக்கு நெறைய மாற்று கருத்து இருக்கும். அவங்க வந்து பயந்து ஓடுனாங்க. அவங்க வந்து இது பண்ணாங்க. இவங்க எல்லாம் இப்படித்தான். இவங்க ஆமா அவங்க இப்படித்தான், அப்படித்தான்னு சொன்னாங்களே தவிர்த்து, அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்காம கூட்டிட்டு போனாங்களா? எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய இது. ஏன்னா 2 பேருமே அந்த ஃபைட்ட சால்வே பண்ண மாட்றாங்க. ஒருத்தர் அட்லீஸ்ட் இப்படி இழுத்துட்டு போயிட்டோம்னா, அந்த ஃபைட் அங்கேயாவது நின்ன மாரி எனக்கு ஒரு ஃபீலிங். உனக்கு என்ன இருந்தது? எனக்கு அது புடிக்கல. எனக்கு அத அது வெளியில புடிச்சது. உட்கார வச்சு பேச வச்சிருக்கணும்.
அது என்ன தெரியுமா பண்றாங்க? அததான் ஒரு எல்லாருமே அத சொல்ட்டாங்க. கிள்ளி விடுறது ஒரு ஒரு ஆளு. நீங்க ஏன் புரொடெக்ட் பண்றீங்க? அந்த இடத்துல நீங்க இல்லவே இல்லல்ல. அதுல என்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அவரு அப்பலாம் பேச மாட்டாருன்னு இழுத்துன்னு வரீங்க. அதுக்கு வியானா சாட்சி. நான் சத்தியமா சொல்றேன்னா, நான் அந்த அண்ணா அப்படி அது ஒண்ணு பார்வதி. நான் தான் வந்து வாய் விடுவேன். இவரு வாயே விட மாட்டாரு. இவர போய் அநியாயமா சொல்றாங்க. உங்களுக்கு என்னங்க அவ்வளோ ஒரு போன வாரம்லாம் எங்கங்க போச்சு அந்த கன்சர்னு? ம். இது அநியாயத்தின் உச்சமா இருக்குது. எனக்கு புரியவே இல்ல. அங்க வெளியில மறுபடியும் வெளில தானே வந்து படுத்தாரு. நீங்க இழுத்துன்னு போய் உட்காந்து உள்ளவேவா வச்சிருந்தீங்க? ம். அவர் வெளியில தான் படுக்கணும். வெளில வந்து படுத்தாங்கல்ல. வெளில வந்து படுத்தோனே இவங்க போய் கால போட்டுக்கிட்டு அவர் இங்க படுத்துட்டு இருக்காரு. இவங்க கால் மேல கால அப்படி போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு, நான் தான்டா புரொடெக்ஷன். எவன மீறி அவன தொடுறா. அந்த மாரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதே அவங்கள உட்கார சொன்னா உட்காருவாங்களா சாதாரணமா? அதே மாரி வந்துட்டு, துஷார் வந்து இன்னைக்கு நேத்து வந்து சுபிக்ஷா கிட்ட போயிட்டு அது ஒருதலை பட்சம்னு சொன்னது. சபரிக்கு வந்து வியானா என்ன பண்ணாங்க, நேத்து அவரு வந்து தயிர் சாதம் கேட்டாரு சபரி. அப்ப இவங்க யாருமே குடுக்கல. அப்புறம் நைட் என்னமோ சீன் போடணுன்றதுக்காக வியானா வந்து ஸ்வீட் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அவங்க எனக்கு வேணாம், எனக்கு வேண்டாம், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. என் மேல கோவமா? நான் எதுவும் சொன்னேனா? நான் எதுவும் சொல்லலல்ல. ஆமா. நான் எதுவும் சொல்லலல்ல. குத்துக்கல்ல. ஆ. இதுல நடுவுல ஒரு விஷயம் இது வெளியில வருதா என்னன்னு தெரியல. ம். சுபிக்ஷா போயிட்டு திவாகர்ட்ட போய் பேசுனாங்க. இவங்க எல்லாம் உட்கார ஆமா வச்சு பேசுனாங்க. வந்தது. ம். இவங்கலாம் உட்கார வச்சு பேசும்போது சுபிக்ஷா என்ன சொன்னாங்க, அ அ அவரு வந்து அவங்க கூட்டிட்டு போனதுல என்ன தப்பு? அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவரு என்ன சொல்லியிருக்காரு, கூட்டு போனது இல்லாம சால்வ் பண்ணணும்ல. தல யார் தான் ஒரு சொன்னது? தலைபட்சமா யார் சொன்னா? பிரஜன் கிட்ட ம். சொல்றாங்க. ஆனா வந்து இவங்க சொல்லியிருக்காங்க, தல வந்து ஒரு தலைபட்சமா இருக்காங்க. ம். அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க பேசுறதே புரியல. அவங்க சொல்றது ரொம்ப ரூடா இருக்கு. அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிரஜன் என்ன சொல்றாரு, அவங்க ஒரு தலைபட்சமா இருக்குன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிட்டு போயிட்டீங்களா? அங்க வந்து அவரு போனது சரின்னு சொல்லிட்டீங்களா? அப்ப அங்க பேசுறேன் நான் என்ன பைத்தியமா? ம். எனக்கு என்ன அப்ப உங்க அண்ணன் நல்லவருன்னு சொல்ல வரீங்களா? ம். நான் அப்படி சொல்லவே இல்லையே! எல்லாரும் திவாகர டார்கெட் பண்றாங்கன்னு தான் இவரும், துஷாரும், சுபிக்ஷாவும் தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ம். அவர டார்கெட் பண்றாங்க. அவர தேவையில்லாம டார்கெட் பண்றாங்க. இப்போ துஷாரு, இப்ப சுபிக்ஷா, அப்புறம் வியானா இவங்களுக்கெல்லாம் இப்ப என்னன்னா திவாகர் ரொம்ப ஃபேமஸ். ம். திவாகர வந்து இவங்கலாம் அட்டாக் பண்ண வராங்க. ம். சோ திவாகர நாங்கலாம் புரொடெக்ட் பண்ண வரோம். புரொடெக்ட் பண்ண வரவங்கலாம் அவரோட சேவியர். ம். எங்களெல்லாம் வந்து அந்த மாரி பார்த்துக்கோங்க. தானே வெளியிலயும் இருக்கு. சுபிக்ஷாவையும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்குது வியானா. ஆமா. கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, "மீனவ சமுதாயம் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கு எவ்வளோ பெரிய விஷயம்." இல்ல அதுதானே வெளியிலயும் அத ப்ரமோட் பண்றாங்க. அதுதான் அவங்க தெரிஞ்சு தானே பண்றாங்க அவங்க. அப்புறம் ஒரு நிமிஷம். இப்போ சுபிக்ஷா வந்து என்ன பண்ணாங்க, போய் பேசுனாங்க ம். திவாகர் கிட்ட. ம். "அண்ணா நீங்க எப்ப பார்த்தாலும் உங்க பார்ட்டே நீங்க கரெக்ட்ன்னு சொல்றீங்க." ஏன்னா அவங்க பேசிட்டாங்கல்ல. ம். இவர் வந்து சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு. அதனால அத நிரூபிக்கணும்னு நீங்க வந்து பேசுனாங்க. ம். அவர் வந்து இல்ல, "பாப்பா வேற வேலை இல்ல. உன்ன நான் வந்து கூப்பிடல. வா. உன்னெல்லாம் நான் எதுவும் கேட்கல. உன் ஐடியாலாம் எனக்கு தேவையில்ல. ஏன் அவனுக்கு மூளை இருக்கு. நம்மளுக்கெல்லாம் பாரு, நம்மள படிச்சவங்க பாரு. நம்மளுக்கெல்லாம் மூளை இருக்கு பாரு. கண்டதெல்லாம் வந்து நமக்கு வந்து இது சொல்லிட்டு இருக்கு." அப்படின்னு இப்ப சொல்லும்போது கண்டது அப்படின்றத வந்து நீங்க இப்ப சுபிக்ஷாவ மீன் பண்ணலன்றீங்க. அது இல்ல. இது மொகரே சொல்றேன். பாரு இதெல்லாம் வந்துச்சு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது என்ன சொன்னாருன்றது மைக்க வந்து இல்ல இங்க மறைச்சிட்டாரு. எல்லாரும் போட்டிருந்தாங்க. அவங்கள ரொம்ப தாழ்வா அதுக்கு பேசினாங்கன்னு அவங்க சொல்லி. கேட்கறாங்க திருப்பி. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. மொகரைய பாருண்ணா சொன்னீங்க. மொகரைய பாருன்னு சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நீ கிளம்பு. பாரு அவங்கள போ சொல்லு பாரு. எனக்கு பிடிக்கல பாருங்க. உடனே இப்படி போச்சு அது. போயிட்டு அங்க வாசல்லே தான் நின்னுருந்தாங்க. இவர் என்ன பேசுறாங்கன்னு கேட்கறதுக்காக தான் நிக்கிறாங்க. உடனே பாரு சொல்றாங்க. பாத்தியா? இதெல்லாம் தான் நீ ஏத்தி விட்ட. நீங்க தானே யோசிச்சியா? ஏத்தி விட்டாங்க. இவங்க தானே அந்த காயின் வேணும்ன்றதுக்காக ஏத்தி விட்டாங்க. மாத்திக்கினாங்க. அதாவது ரம்யா கிட்ட ஃபர்ஸ்ட் பேசிட்டு, ரம்யா குடுக்க மாட்டாங்கன்ன உடனே சுபிக்ஷா கிட்ட மாறுனாங்க. அந்த விஷயத்த விட்டாங்க. நான் வேணான்னு சொன்னேன்ல, அவளுக்கு நீ எப்பேர்ப்பட்ட ஹெல்ப் பண்ண தெரியுமா? ஒரு வாரத்துல இருந்து நாமினேஷன் ஃப்ரீ வாங்கி குடுத்துருக்குது அத அவளுக்கு. பண்ணதே நீ தானே. அது இப்ப அவன சொல்லுது. அதுதான் சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாரி. அதான். அது சுபிக்ஷா கிட்ட சொல்லு. நான் தான் உனக்கு பண்ணேன். ஆ. எனக்கு நன்றியோட இருன்னு அங்க சொல்லும். இப்ப இவனுக்கு டார்கெட் பண்ணணும்ல. அதான். அவனெல்லாம் எப்படி அவளெல்லாம் சொல்லி இல்ல இதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் உனக்கு தண்டமா நிப்பேன். உட்கார்ந்துருக்காரு பாரு. நான் தான் உனக்கு நிப்பேன்னு. இதுங்கெல்லாம் இப்படிதான் இருக்கும். எது? இதுங்கெல்லாம். அதாவது அப்படி இருந்தும் பார்வதிக்கு எக்கச்சக்க ஓட்ஸ். ஆமா. எக்கச்சக்க என்ன சொல்றது? அப்படியே ஃபயர் விடுறாங்களாம். என்ன ஆமா. பண்ணி தொலைறதுன்னே புரியல. இல்ல இப்ப வந்து ஸ்டார் குடுத்தாங்க. காலையில நாங்க சொன்ன மாதிரி காலையில குடுத்தாங்க. பிரவீனுக்கு, சுபிக்ஷாக்கு, வியானாக்கு குடுத்தாங்க. இதுல பிரவீன் வந்து தூங்குனாரு, அலர்ட்டா இருந்தாரு. அங்கருந்து கூப்பிட்டு. ஆனா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல ரூம் சர்வீஸ் தான் ரூம்ல மட்டும் தான் சர்வீஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தவர் தான் இவரு. ஆமா. நான் வந்து பண்ண மாட்டேன். அதுக்கப்புறமா ஐய்யயோ! ஸ்டார் போயிடும்ன்றதுக்காக ஓவரா பண்ணிட்டு இவங்க பார்வதி கிட்டலாம் வந்து சண்டை போட்டாரு. பார்வதி கரெக்ட்டா தான் கேட்டாங்க. நீங்க வந்து இது நீங்க பண்ண தான் ஆர்டர் ஆர்டர் எடுக்கணும். எடுக்கணும்னு சொல்லி. அப்ப அது வந்துட்டு பெரிய இஷ்யூ ஆக்கி அவங்கள கத்தி எல்லாம் பண்ணாரு. ஆனா இங்க வந்துட்டு ஸ்டாருக்கு அப்படியே வந்துட்டு எல்லாரும் எப்படி இவங்ககிட்ட அதான் சொன்னேன் பிரியங்கா எனக்கு வந்து தீபக் மஞ்சரி மேல இருந்த ஒரு மரியாதையே போயிடும் போல இருக்கு. அது மட்டும் இல்ல. தெரிஞ்சே நீங்க கேவலமா பார்வதியும் அதே ஒருத்தர வேலைய தான் குடுத்துருக்கீங்க. பண்றாங்க. பார்வதி நான் செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க. ம். முடியாது அப்படின்றாங்க. உடனே செய்றாங்க. அதான். அப்ப என்ன நீங்க இப்போ புரியல. அட்லீஸ்ட் பிரவீன் வந்து அலர்ட்டா இருந்தாரு. அவர் சுபிக்ஷா கைய காட்டின உடனே வந்துட்டாருன்னு சொன்னாங்க. சுபிக்ஷா நைட்லாம். தூங்கவே இல்ல. ஆனா வியானா நல்லா இழுத்து பொத்தி தூங்குச்சு.
காலங்காத்தால எழுந்து உடனே வந்து அவங்க தான் வடைக்கு மாவு அரைச்சிருக்காங்க. யாரு? இவங்க சாண்ட்ரா. சாண்ட்ரா. ஆனா, அங்க வியானா என்ன சொல்றாங்க, கையாலேயே அரைச்சு ட்ரெடிஷனல் மெத்தட்ல வடா போட்டோம் வடா. அப்ப யாரு பண்ணது? ஆ இது அந்த அப்புறமா அந்த சட்னி அரைச்சது பீட்ரூட்ட கையால அரைச்சேன், கையால புழிஞ்சேன்றத திருப்பி திருப்பி சொல்லி இது பிக் பாஸே பண்ற ஒரு ஓர வஞ்சனை. பிரியங்கா யார் சொல்றாங்க, பண்றாங்களோ இப்படிதான் ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்க வேலைய இப்படிதான் நீங்க இல்ல ரெஜிஸ்டர் எனக்கு பண்ணணும்னா புரியல. என்ன உங்க அது? கெஸ்ட்டுக்குலாம் அறிவே இல்லையா? அங்க குடுத்திருக்க ரூல்ஸ் படி ஷெஃப் வந்து உங்ககிட்ட பேசவே கூடாது. இவங்கலாம் தான் சர்வ் பண்ணலாம். இவங்க தான் வந்து பேசலாம். அப்ப இவங்களுக்கு தானே ஆக்சஸ் ஜாஸ்தி. ரூம் சர்வீஸ் கிட்ட தான் எல்லாத்தையுமே சொல்லணும்னு சாப்பாடு இருக்கு. செம்ம டேஸ்டி. பிரியங்கா எனக்கு பேக்லாம் பண்ணி குடு சூடுல. சூடு பண்ணி குடுத்துட்டா உங்களுக்கு தோசை ரெடி ஆயிட்டு இருக்கு. சூடா வேணுமா? அப்படின்றாங்க. அது ஊத்துறது யாரு? இல்ல உங்களுக்கு கேவலமா இல்லையா பிரியங்கா? நான் சீரியஸா கேட்கிறேன். உங்க சீசனையும் நான் பார்த்தது இல்ல. நீங்க எப்படிப்பட்ட கேரக்டர்ன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த இடத்துல பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. அப்ரிசியேஷன் யாருக்கு குடுக்கணும்? சாண்ட்ரா நைட் எல்லாம் வேல பார்த்தாங்கங்க. கனி நைட்லாம் வேல பார்த்தாங்க. திவ்யாவும் தூங்கவே இல்ல. இவங்க ரம்யா இவங்களுக்கு ரம்யாவ வேண்டியதெல்லாம் ப்ரோமோட் பண்றாங்க. அவ்வளவுதான். ரம்யாவ நீங்க இவ்ளோ சொல்றீங்களே, அவங்க ரிசப்ஷனிஸ்ட் வேலையில வேற என்ன பண்ணுவாங்க? நீங்க அவங்க கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றீங்க. திவ்யா நைட் எல்லாம் இவங்க வந்து எழுந்து எழுந்து வராங்கன்றதுக்காக, தூங்கல சரியான்றதுக்காக, ஒரு 5 வாட்டி கேட்டாங்களாம். டீ வேணுமா? வர்றப்பலாம் என்ன பார்த்து டீ வேணுமான்னு கேட்கறாங்க. அது அவங்க வேலையே கிடையாது. எனக்கு அவங்கள பிடிக்கவே இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு வந்து கேர் எடுக்கிறவங்க மேலயும் உங்களுக்கு கடுப்பு வரும். அப்படிதானே? அப்ப ரொம்ப எதுக்கு சுபிக்ஷா கேவலமா வந்து இருக்கு. தலைய கண்ணு வந்து உங்களுக்கு ஆ. எம்பத்தி காட்டுனீங்க. அப்ப அவங்களும் தான் அவங்க சீன் இல்ல தான அந்த போடுறாங்க. கண்ணுக்கு அவங்க வந்து அமித் சொல்லியிருக்கிறாரு. என்ன பண்ணணும்? அவங்க கண்ணு வலியா இருக்குன்னு சொன்னப்போ, அமித் சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு தான் பண்ண மாரி வந்து பண்ணியிருக்குது. எல்லா கிரெடிட் ஸ்டீலர் சரியான இது அது. பயங்கரமான அதாவது சீட்டிங் கேம் நெறைய பண்றாங்க அவங்க. ஆமா. சுபிக்ஷா கிட்ட நெறைய இருக்கு. அண்ட் அதெல்லாம் நீங்க ப்ரமோட் பண்றீங்க. தப்பு. அப்ப இதெல்லாம் வந்து குட் எக்ஸாம்பிளா? ஆ நீங்க எல்லாரும் கடுப்பா இருக்கு. ஏற்கனவே கேவலமான உள்ள கேமு. இருக்கிறதெல்லாம் உள்ள போனது எல்லாமே வேஸ்ட் ஆ பீஸ். அதுல வேற இந்த மாரி தப்பான விஷயங்கள் எல்லாம் புரோமோட் பண்றீங்க. எங்களுக்கெல்லாம் புரியவே இல்ல. இதுல என்னதான் இது பிக் பாஸ்ன்றதே இந்த வருஷம் எதுவுமே புரியல. இல்ல நீங்க ஓல்டு கண்டஸ்டன்ட்ஸ் போயும் இதே தான் கிழிப்பீங்கன்னா, அப்புறம் அவங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒழுங்கா தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இல்ல மஞ்சரி வந்து என்னமோ நேத்துலாம் நல்லா ஆ பேசுனாங்க அப்படின்னு நம்ம நெனச்சோம்னா, ஸ்டார கொண்டு போய் நான் வந்து வியானாக்கு குடுப்பேன். எனக்கு வந்து ரொம்ப புடிச்சிருக்கு. கேவலமா இல்லையா மஞ்சரி? நாங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் உங்கள. நாங்களே சொல்லியிருந்தோம். நீங்க வந்தா நல்லா சரியா இது குடுப்பீங்க. அதுவும் தீபக்கும் போய் ஐயோ! இது குடுக்குறாரு. தீபக் தான் வியானாவ காரி காரி ஆ துப்புனாரு. அப்புறம் போய் அந்த பொண்ணு குடுக்குறீங்க. நடிக்குது. இப்ப கூட பண்ணும்போது தேங்க் யூன்றாங்க. அவர்ல இந்த பொண்ணு பண்றதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்குது. ரொம்ப ஆக்ட் பண்ணுதுன்னு. அப்ப ஆக்ட் பண்ணவங்களுக்கே கொண்டு போய் குடுக்குறது நீங்க யாருங்க? நீங்க எதுக்குங்க? அதான் சேனல் சொல்லி அனுப்பிச்சதுன்னா, சேனல குடுத்துட்டு போட்டுமே. ம்ஹ்ம். நீங்கலாம் எதுக்கு உள்ள வரீங்க? எதுக்கு தேவையில்லாம உங்க பேர அதே மாரி குடுக்குறீங்க? திவாகர் ஒரு வார்த்தை சொன்னாரு. அவங்க பத்தி தப்பா சொன்னாலும் நாங்க கரெக்ட்டாவும் பேசிருவோம். அதனால நாங்க ம். இதையும் சொல்லிடுறோம். அவங்க பிரியங்காவும், மஞ்சரி இவங்க எல்லாருமே வந்து சொன்னாங்க நேத்து. கையில வந்து சர்வ் பண்றீங்க. ம். வந்து ஃபோர்க்ல இல்ல இல்ல நைஃப்ல வச்சு ஆக்வர்டா சர்வ் இருக்கு. பண்றீங்க. ஆ, மஞ்சரி சொன்னாங்க, ஆக்வர்டா இருக்கு எனக்கு. ஆ, புடிக்கவே இல்ல அப்ப அப்டின்னாங்க. பிரியங்கா வந்துட்டு இவரு வினோத் வந்து வடை எடுத்துட்டு வந்து கையால வந்து ஊட்டி விடுறாராம். இதெல்லாம் சர்வீஸ்ல இருக்குதாங்க. இல்ல நான் கேட்கிறேன் இவங்கலாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? எந்த ஒரு ஹோட்டல்ல ஹோட்டல்ல வாயில ஊட்டி விடுவாங்க? அது எவ்ளோ ஊட்டி அன்ஹைஜீனிக். உடலான்றாங்க உடனே. அது துஷார் சொல்லுவாரு. ம். அவங்க இன்டென்ஷன் ஒழுங்கா தான் இருந்தது. ஏன்னா இவரு போய் கையில வினோத் கிஸ் வேணுமா? பண்ணாரு. ஆமா. வினோத்துக்கு வேணும் இல்ல இது. இதுல பார்வதி கேட்டதுல தப்பே இல்லங்க. நீங்க யார் வேணா என்ன வேணா சொல்லிக்கோங்க. இல்ல திவாகரும் கரெக்ட்டா தான் சொன்னாரு. ஆ, அப்போ என்ன வந்து ஸ்பூன் நான் ஆ நேத்து கையில வச்சுட்டேன்னு மூஞ்சில அடிக்கிற மாரி பேசுனாங்க. பேசிட்டு ஏன்னா அப்புறம் நான் ஃபோர்க் மாரி ஒண்ணு இருந்தது. அத குடுத்தாங்க. அத நான் எடுத்துட்டு போய் வச்சேன் தோசை. கரெக்ட் திஸ் இஸ் நீங்க யூ ஹேவ் டு ஃபாலோ திஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பன்னா என்ன அர்த்தம்? அதுதான் கரெக்ட்ன்றாங்க. எப்படி உங்களுக்கு ஒருத்தர் வந்து அவர் என்ன ஹைஜீனிக்கா இல்லையான்னு எதுவுமே தெரியாது. அவர் எப்படி உங்க வாயில ஊட்டி விடலாம்? 2வது நீங்களே கூட அங்க உட்காந்துக்கிட்டு இவங்க வந்து இவங்களுக்கு ஊட்டி விட்டாங்க மஞ்சரிக்கு. ஆ அதுவும் அது தானே தப்பான அன்ஹைஜீனிக். விஷயம். நீங்க வந்து ஸ்டார் ஹோட்டல்ல வந்திருக்கீங்க. 7 ஸ்டார் ஹோட்டல்ல வந்திருக்கீங்க. நீ 7 ஸ்டார் பண்றது ஹோட்டல்ல எதுவுமே வந்துட்டு அப்படி இல்ல. ஸ்பூன்ல எடுத்து நீங்க ஊட்டுனீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். ஆ கையில நீங்க எடுத்துட்டு கையால தோசை நல்லா இருக்குங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டுறீங்க. அப்புறம் நீங்க என்ன ஹைஜீனிக்க பத்தி பேசுறீங்க? அது மட்டும் இல்லாம இவங்கள சொல்லணும். இவரு துஷார். அவங்க கிளம்புறாங்க அப்டின்னோனே கையில கிஸ் பண்றாரு. எல்லாரும் இதுக்கெல்லாம் பார்வதி ஒரு சீன் ஆக்குறாங்க. நான் இப்ப துஷாருக்கு தான் ஓட் போட போறேன். உங்களுக்கு துஷாருக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு காரணம். அங்க ஆக்சுவலா ஒருத்தவங்க நம்மளோட அட்லீஸ்ட் தமிழ்நாட்டு இதுபடி ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா, ஒரு வேல பார்க்குற ஒருத்தர் அதுவும் வந்துட்டு ஹவுஸ் கிளீனிங்கா இல்ல அவர் டாய்லெட் கிளீனிங்ல இருக்காரா? அவங்க வந்து உங்க கையில கிஸ் பண்ண மாட்டாங்க. டாய்லெட் கிளீனிங்ல ரூம் கிளீனிங். ரூம் கிளீனிங் இருக்கிறவங்க உங்க கையில வந்து கிஸ் பண்ண மாட்டாங்க. இது வெளியூர்லயும் கூட பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அவங்களலாம் கிட்டவே விட மாட்டாங்க. அவங்க அன்ஹைஜீனிக்ன்ற மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க அவங்கள. இல்ல இங்க நீங்க எதையுமே ரூம் சர்வீஸ்ல நீங்க வந்து ஹோட்டல் மாரியே இது எதையுமே பண்ணல. பிரியங்கா எனக்கு தலைய பின்னி விடுவாங்க ஆயா. அ. எனக்கு இது பண்ணி விடுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா இல்ல 7 ஸ்டார் ஹோட்டல்ல எந்த ஆயா உங்களுக்கு தல பின்னி விடுவாங்க? ஹாஸ்பிட்டல்ல தான் ஹாஸ்பிட்டல்ல பண்ணுவாங்க. பண்ணுவாங்க. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரல. ஹாஸ்பிட்டாலிட்டின்னு பைத்தியம் முடிச்சு போச்சு அவங்க பிரியங்காக்கு. ஹாஸ்பிட்டல் தான் நெறைய போயிருக்காங்க. ஆமா. அதனால அந்த ஒரு இதுதான் அத உங்களுக்கு வீடியோல தெரியுது. கூட போட்டாங்க. இந்த ஆயா 2 பின்னல் போட்டாங்க. எனக்கு கூட தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது 2 பின்னல் போட்டது, அங்க இருக்க ஆயாம்மா தான் செஞ்சாங்க. ஆ. அப்ப என்னங்க எனக்கு புரியலங்க. எனக்கு இவங்க இவங்க ஹோட்டல் இல்ல அழகா ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் வச்சுக்கிறாங்க. போட்டிருந்தாரு. உள்ள ஆல்ரெடி இருக்கிறது முழு மெண்டலு. உள்ள போன வைல்ட் கார்டு முக்கா மெண்டலு. இப்ப போயிருக்குதுல இதெல்லாம் அரை மெண்டலு. ஸோ இதுங்களெல்லாம் திருத்தவே முடியாது. அப்புறம் என்னத்துக்குடா இந்த டாஸ்க்? இந்த டாஸ்க்கே நல்லா இல்ல.
ஆக்சுவலா மலையாளத்துல நல்லாவே இருந்தது. அது ஒரு ஃபயரா போச்சு. ஆமா அவங்களே எதிர்த்து பேசுனாங்க வந்த ஸ்டாஃப. ஆமா அத கூட எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டு அது பெரிய விஷயமா ஒரு விதமா போச்சு. இது என்னடான்னா அவங்கள எதுவுமே கேட்கக்கூடாது. அவங்கள ப்ளீஸ் பண்ணணும், அவங்கள ப்ளீஸ் பண்ணணும். இல்ல என்ன அது பண்ணுவாங்க? மேனேஜர் என்ன இல்ல பண்ணுவாங்க? அங்க பிரச்சனை இல்லடா நடந்துட்டு இருக்கு. நீ மேனேஜர். நீ ப்ளீஸ் பண்ணணும். என்ன பண்ணுவ? எல்லா வேலையும் இவங்களே செய்றாங்க. அவங்க நேத்து பெருக்கின்னு கூட தான் இருந்தாங்க. இல்ல நீ நான் வர்றதுக்கு முன்னாடி. தீபக்கு நான் வந்து இத கேட்கணும். அந்த ரூம் முழுக்க நீங்க தான் இருக்கீங்க. இவங்க வேற ஒரு ரூம்ல இருக்காங்க. சும்மா அங்க வந்து அவங்க வேல பார்த்துட்டு இருக்காங்க. 24/7 வேல பார்த்துட்டு இருக்காங்க. கேஓஸா இருக்கு. நெறைய பேர் இருக்காங்க. நெறைய பேர் இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? 12 ரூமா இருக்கு. அங்க எல்லாரும் போய் படுக்கிறதுக்கு. அது மட்டும் இல்ல. அது நிஜ ஹோட்டல் கிடையாது. ஆ 12 பெட் வச்சுட்டு நீங்கலாம் சியூட்ல இருக்கீங்க. அவங்கலாம் தரையில இருக்காங்க. உங்களுக்கு ஆர்டர் பண்ணோனே ஃபோட்டோ இது. உங்களுக்கு கண்ணாடி மட்டும் தான் இருக்கு. அந்த கண்ணாடி பக்கம் உங்களுக்கு தெரியதா செய்யும். நீங்க அது என்ன பண்ணியிருக்கணும்? மறைச்சிருக்கணும் பிக் பாஸ். ஆமா. இல்லையா? ஆ இங்க என்ன நடக்குதோ அத உங்களுக்கு மறைச்சிக்கணும். ஆனா எல்லாமே நடக்கிறத பார்க்கறதுக்கு தான் உங்கள அனுப்பி வச்சிருக்காங்க. ஆமா. அப்ப உங்களுக்கு அறிவே இல்லையா? பார்வதிய இவங்க வேலை வாங்கியிருக்கணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. மஞ்சரி. ஆ. பார்வதி அவங்க எப்படி வேலை வாங்க முடியும்? அவங்க சொல்றாங்க, "இல்ல மேம் முடியல" அப்படின்றாங்க. இதுக்கு மேல ஒரு பொண்ணு என்ன சொல்ல முடியும்? அது நீங்க அததான் நான் கூட நேத்து சொல்லிட்டு இருந்தேன். உனக்கு உனக்கு புடிக்கலையா? வேலைய விட்டு தூக்கலாம். ஆனா அங்க தூக்க இன்னைக்கு முடியுமா? காலையில கூட ஒரே கம்ப்ளைண்ட் இவங்க. நைட்டு பூரா இத பண்ணீங்க, நைட்டு பூரா அத பண்ணீங்க. ஒரே கேஓஸா இருக்கு. 24/7 எதுக்கு அது இருக்கு. வைக்கிறாங்கன்றேன். 24/7 வச்சு இவங்கள புழியறதெல்லாம் ஓகே. இந்த மாரி கெஸ்ட் அனுப்பி கேவலமா இருக்கு. புழியறது தான் வேஸ்ட். அத இவங்க ஜாலியாவும் இல்ல இவங்க 3 பேரும். இவங்க ஒன் எதுவுமே இல்ல. சைடடா இவங்களுக்கு யார் மனசுக்கு புடிச்சிருக்குதோ அத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு, சபரிய கூட ரொம்ப நக்கல் பண்ணாங்க நேத்து உண்மையா பார்த்தனா. அங்க ஏற்கனவே பிக் பாஸ் வந்து ரொம்ப ஒரு கேவலப்படுத்தி ஒரு ஒரு ரோல் ஆ குடுத்துட்டாங்க. இப்ப வெளில சொல்றாங்க, "அவரு எனக்கு சூப்பரா இருக்காரு. அவருக்கு கண்டிப்பா நான் ஸ்டார் குடுக்கணும்." அப்படின்னு பிரியங்கா, மஞ்சரி இது. அப்ப ஒண்ணுமே பண்ணாதவங்களுக்கும் குடுப்பீங்க. ஆ. நொய் நொயின்றவங்களுக்கும் பண்ணுவீங்க. அப்ப உண்மையா வேல பார்க்குறவங்களுக்கு நீங்க எதுவும் குடுக்க மாட்டீங்க. சாண்ட்ரா அவங்க அவ்ளோ வேல பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லலங்க. சாப்பாடுலாம் செம்ம டேஸ்டி, செம்ம டேஸ்டின்றீங்க. யாருங்க பார்வதியா இருந்திருந்தா காரணம்? என்ன பண்ணியிருப்பாங்க இந்த முடிஞ்சு நேரத்துல? போச்சு. முடிஞ்சு போச்சு. பெரிய ரணகளமாயி பிக் பாஸ் வீடே எரிஞ்சுட்டு இருக்கோம். நான் ஏத்துறேன்டா கேஸ் அப்படின்னு ஏத்தி டமால்னு வெடிக்க வச்சுட்டு இருப்பாங்க. உண்மையான கிரெடிட் உண்மையானவங்களுக்கு குடுக்கணும். அப்பன்னா என்ன அர்த்தம்? ஷோ ஆஃப் பண்ணா நீ மேல வரலாம். இது தானங்க வெளியில நடக்குது. நீங்க கியூசி வந்து என்ன வேணா பண்ணலாம். லஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு இது குடுத்தீங்க. இந்த இதுல இப்பயும் நீங்க அதான் பண்றீங்க. கால புடிச்சா காசு அவ்வளவுதான். இது அப்படின்ற என்ன மாரி. இது? எனக்கு வெளியில தெரியணும். உங்களுக்கு வெளியில தெரியணும்னு எங்களுக்கு தெரியணுங்க. நீங்க யாரு? இந்த போன வாட்டிலாம் பிக் பாஸ் நடக்கும்போது, இந்த மாரி உழுந்து உழுந்து செய்றவங்கள யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்க வேணும்னே கால பிடிக்கிறாங்க. உண்மையா யார் வேல பார்க்குறாங்களோ அவங்களுக்கு குடுக்கணும்ன்றதுக்கு. ஏன்னா சொசைட்டி திருப்பி திருப்பி இதுதாங்க. இட்ஸ் அ சொசைட்டல் எக்ஸ்பெரிமெண்ட் அது. சொசைட்டில நடக்கிற விஷயங்கள உள்ள எடுத்துட்டு சொசைட்டில போயிட்டு தப்பான நடக்கிறத நம்ம தப்பா இருக்கு. இது இப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு தானே பிக் பாஸ். ஆ ஆனா வெளியில என்ன நடக்குதோ அப்படிதான் இருக்கணும். அவங்க சொல்றாங்க அங்க. கியூசினா வந்து லஞ்சம் வாங்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா, லஞ்சம் தான் வாங்கணும். என்ன பண்ண முடியும்? அப்படின்னா அது நீங்க வந்து கேட்டுருக்கணும். நீங்க எப்படிங்க லஞ்சம் வாங்கலாம்? அது உண்மையா பார்த்தா எஃப்ஜே மட்டும் தான் கேட்டாரு. எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் என் பொண்ணு தரம். குரூப்பிசம் யாருக்கும் புடிக்கலன்றதால. அதுவும் துஷார்லாம் குரூப்பிசம் பத்தி பேசுறாரு பாரு. இவ்ளோ நாளா அன்பு கேங்ல இருக்கும்போது உங்களுக்கு குரூப்பிசம் பத்தி தெரியலையா துஷார்? அவரு கண்ணே தெரிஞ்சிருக்காது. அங்கேயே கடந்திருக்கும்போது. இப்பதான் அரோரா முதல்ல இருந்தே ஏதாவது 1 2வது கேட்டுன்னு தான் இருந்தாங்க. துஷார் வந்து சுத்த அடிமையா இருந்துட்டு, இவங்கலாம் வந்து ஏத்துனோனே ஹிண்ட் குடுத்துருக்காங்க. ம்ம். அதனால உட்கார்ந்து இப்ப குச்சின்னு இருக்கிறாரு. ஆனா ஆனா அது அதுக்கு கூட வெளியில இவங்கலாம் வந்து கூட வாய் திறக்கலையே. வெளிய இப்ப ஆ பிரியங்கா பேசுனதுக்கு அப்புறமா ஆமா தான் அததானே பேசுறாரு. சொல்றேன். பிரியங்கா ஹிண்ட் குடுத்துட்ட அப்புறமா ஆ. தான். உள்ள ஒரே என்ன சொல்றது? ஒரே மீம்ஸ் ஒரே இது அவருக்கு. ஆரம்பத்துல இருந்தே கியூட்டி, கியூட்டி, கியூட்டின்னு. ஆ அப்ப அதுவும் பயங்கரமான பிஆர் அவரு ஒர்க் வந்து தான். எம்பத்தட்டிக் பர்சன் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். சபரி கிட்ட போய் அவரு வந்து இருந்தாரு. ரொம்ப எமோஷனலா இருந்தாரு. மத்தவங்க யாருமே அது உண்மதான். யாருமே அவர கண்டுக்காதப்போ இவரு போய் இருந்தாரு. எல்லாம் பண்ணாரு. அது ஓகே. இப்ப அவரு பேசுற வார்த்தைகள்லாம் ஒண்ணுமே இல்லையே. சம்மந்தமா இல்லாம பேசிக்கிட்டு. ஆ அதுதான் இவரு திவ்யா குரூப்ல அழகா இருக்காரு. கேட்டாங்க. இத்தன நீங்க நாள் எங்க திவ்யா போனீங்க? குரூப்பிசம் இத்தன நாள் இந்த பேச்சு எங்க போச்சு? ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருக்கு. கிளம்பி யாராலயுமே வந்துர முடியாது. போய் குளிச்சுட்டு யாராலயும் வர முடியாது. அதுக்குள்ள வேலை நடக்காது. அப்ப போய் கிளம்புங்கன்னு சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு? ஏன் நீங்க குளிக்காம நீங்கலாம் உடனே ஆம்பளைங்களா வியானா கிளம்புங்க. வந்து அவர் வந்து ஷட்டப் சொல்லாதீங்க. அவர் கரெக்ட்டா பேசுறது அப்படி பேச விடுங்க. கெஸ்ட் முன்னாடி கத்தணும். திவ்யாக்கு ஒரு இது போணும். அதுதான் இப்ப வியானாவோட குறிக்கோள். எல்லாருக்குமே அதான். அதே மாரி அவங்க பதவி பறிக்கவும் பட்டிருக்கு. விக்கல் சிக்ரம்க்கு போய் அந்த டாஸ்க் இன்னும் போர் அடிக்கவும் போயிருக்குது. சோ எல்லாரும் பார்த்து சந்தோஷமா இருக்கலாம். அவரு என்டர்டெயின்மென்ட்ன்னு பண்றது எனக்கு நல்லாவா இருக்கு? சுத்தமா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு பிளேயரா அவர் நல்லா பண்ணாரு. ஆனா ஒரு என்டர்டெய்னரா எனக்கு ஜீரோ. எப்பவுமே பிடிக்காது. எனக்கு எப்பவுமே பிடிக்காது. அவங்க கூட இருக்கவங்களுக்கு குடுக்குற எக்ஸ்பிரஷனும், ஒரு ஒரு அவர் ஸ்டாண்ட் அப் ஜாலியும் காமெடியனா வேஸ்ட். அவரு அதெல்லாம் யார் போர் காசு அடிக்குது அவரு குடுத்து போய் பேசுறதெல்லாம். பார்க்கறாங்க? ஐயோ! அப்படின்ற மாதிரி இருக்குது. அத என்டர்டெயின்மென்ட்ன்னு சொல்லிக்கிட்டு, இத வேற அங்கேயும் சொன்னாங்க. விக்கல்ஸ் விக்ரம்லாம் பண்ணதெல்லாம் செம்ம வேற லெவல் என்டர்டெயின்மென்ட். அத நாங்க நோட் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. அதனால தான் இவங்களே போய் வெளியில போய் சொல்லிட்டு வந்துட்டாங்க பொழுது. இவர மாத்துங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் கிளம்பி போயிருக்காங்க பொழுது. போயிட்டு திருப்பி செக் இன் பண்ணி உள்ள வருவாங்களாம். என்ன கன்றாவி இது? எனக்கு என்ன இது? பிடிக்கலப்பா. எனக்கு பிடிக்கவே இல்ல. இந்த டாஸ்க்ல அதுவும் இந்த 3 கெஸ்ட் சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு. எனக்கு சீசன் எப்பவுமே 8ல பிரியங்காவ பிடிக்காது. எனக்கு ஆனா அவங்க தெரியுது. தீபக்க நான் எவ்வளவு சொன்னேன். ம். தீபக் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ட்டு. நீங்க அப்புறம் உங்களுக்கு என்னங்க அப்ப அறிவு, உங்க சீசன்ல உங்களுக்கு பயங்கரமான அறிவு, உங்களுக்கு ஐக்யூ ஜாஸ்தி அப்படின்னு நாங்க எதிர்பார்த்தோம். சேனல் சொல்றது தான் செய்ய போறீங்க. நீங்க எதுக்குங்க?
அது யாருன்னா வந்து வேஸ்டா கடந்திருப்பாங்க. சீசன் அவங்க 8 தோண்டிருப்பாங்க. தீபக்க வந்து ரொம்ப என்ன சொல்றது மரியாதையா வச்சிட்டு இருக்கிறவங்க அங்கேயோடய விட்டுருங்க. இந்த டாஸ்க்ல அவரை பத்தி நினைக்காதீங்க. முடிஞ்சு போச்சு. அதோட அவர் கட்டு. இங்க வந்ததே ஒரு வேஸ்ட். மஞ்சரியும் அதே மாதிரி தான். ஆமா. அங்கேயோட நிறுத்திக்கோங்க. இங்க வந்து இவங்க நீங்க சொல்றீங்கல்ல, இது வந்தா இந்த சீசன காப்பாத்திடலாம். அது வந்தா இந்த சீசன் சாரி. எதுவுமே காப்பாத்த முடியாது. செத்து போச்சு. ஆமா. எடுத்து அடக்கம் பண்ணுங்க எடுத்துட்டு போய். வேஸ்ட். அவ்வளவுதான். இத வந்து உங்களுக்கு நாங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். பை.